சார் அப்போ இதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் அந்த மாதிரி தேவையில்லைங்களா? கண்டிப்பாக இதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது அவசியம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுடைய இமெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துடும். டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் பேரில் ஷேராக வாங்கி ஹோல்டு பண்ணணும். எனக்கு எந்த டாக்குமெண்ட்ஸுமே ஃபிசிக்கலாக வேண்டாம், எனக்கு எல்லாமே டிமெட்டீரியல்ஸ் ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்னா தான் டிமேட் தேவைப்படும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் டிமேட்டில் வாங்கிக்கலாம். சரிங்க சார். இப்போது பேங்க்கில் ஒரு ஆர்டி, எஃப்டி இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது பாண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்களா சார்? அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுங்க சார். ஓகே. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எதர் லம்சம் இல்லை எஸ்ஐபி மோடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு உங்கள் பணம் ரீச் ஆன உடனே அன்றைய டேட்டில் உங்களுக்கு என்ஏவி அலாட் ஆகும். அந்த என்ஏவி அலாட் ஆனதுமே உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். நீங்கள் என்ன ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஸ்கீமில் என்ன அமௌண்ட் இன்வெஸ்டட் ஆகிருக்கு, என்ன என்ஏவியில் எவ்வளோ யூனிட்ஸ் அலாட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ்லையும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட்டே போதுமானது. இப்போ பேங்க்லலாம் ஒரு எஃப்டி ஆர்டி ஓப்பன் பண்ண எப்படி ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தான் இதில் வந்து ஃபோலியோ நம்பர் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிடும். ஒரு ஃபோலியோ நம்பர்லேயே நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் ஃபோலியோ நம்பர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஏஎம்சியில் நீங்கள் புதுசாக ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு ஏஎம்சிக்கு ஒவ்வொரு ஃபோலியோ நம்பர் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் கேட்டால் மட்டும்தான் ஒரு அட்வைசர் இல்லாட்டி அந்த ஏஎம்சியில் போய் நீங்கள் வாங்கிக்க முடியும். கேட்காட்டி உங்களுக்கு வர்ற கம்யூனிகேஷன் எல்லாமே ஒன்லி இன் எலக்ட்ரானிக் மோடில் தான் கிடைக்கும். எலக்ட்ரானிக் மோடுங்கிறது உங்களுக்கான இமெயிலில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற டாக்குமெண்ட் தான். இது ஒன்றே போதும். சார் இப்போது உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் அந்த ப்ரொஃபஷனல் இல்லாத போது அவர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்படி அவர் கிளைம் பண்ணிக்க முடியுங்க? ஓகே. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும்போது அவங்களே உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் கொடுத்துறாங்க. சப்போஸ் அந்த ப்ரொஃபஷனல் இல்லை, நீங்கள் ஏதாவது சில காரணங்களுக்காக அந்த ப்ரொஃபஷனலை தாண்டி தனியாகவே உங்களோட அமௌண்ட்டை கோரணும் அப்படின்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குமே கண்டிப்பாக 2 ஆர்டிஎஸ்க்கு கீழே ஏதாவது ஒரு ஆர்டிஏ கிட்ட தான் அவங்க வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. எப்படி அப்படின்னா எய்தர் கேம்ஸ் ஆர் கார்விங்கிற 2 ஆர்டிஏ இருக்காங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அவங்களோட தொடர்பு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுடைய பணம் திரும்ப வாங்கிக்கலாம். உங்களுக்கு மாதம் வருது இல்லைங்களா ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கீழே உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டியில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் நீங்கள் நேரடியாக போய் உங்களோட ஃபண்டை திரும்ப எடுத்துக்கிறதுக்கு உங்கள் ஃபோலியோ நம்பரை சொல்லி அவங்க கேட்குற ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் திரும்ப கோரிக்கலாம். இல்லாட்டி இந்த கேம்ஸார் கார்விங்கிற ஆர்டிஏ கிட்ட போயும் அந்த ஆஃபீஸ்லேயும் நீங்கள் இதே வேலையை அங்கே பண்ணிக்க முடியும். இந்த 2 டீட்டெயில்ஸுமே மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கும். அப்படி இல்லாட்டி எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கீமோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஎம்சியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதிலிருந்தே கூட நீங்கள் டேரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு போகாமலே உங்கள் பணத்தை திரும்ப விட்ராவல் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கு மேலே எம்எஃப் சென்ட்ரல்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்போட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே உங்களுக்கான பணத்தை திரும்ப கோர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.